ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பிளாக் ஹார்டன். இது ஒரு கொரியன் படம். 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் வர ட்விஸ்ட்டு உண்மையிலே நம்மளை ரொம்பவே மெய்சிலிருக்க வைக்கும். நமக்கு ஆரம்பத்துலேருந்து காட்டுறதும் உண்மையிலே நடந்தது வேற வேறையாக இருக்கும். அது நமக்கு கிளைமேக்ஸில் தான் புரியும். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு டீனேஜ் பொண்ணை ஒரு மர்டர் கேஸில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. கொலை நடந்த அன்னைக்கு இந்த பொண்ணு நல்லா ட்ரிங்க் பண்ணியிருப்பா. அதனால அவளுக்கு என்ன நடந்ததுன்னே ஞாபகம் இருக்காது. ஸோ கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணதான் ஒவ்வொரு உண்மையாக வெளியே வரும். கேஸோட முடிவில் நம்மளை கண் கலங்க வைக்கிற ட்விஸ்ட்டு காத்துட்ருக்கோம். கொலை நடந்த அன்னைக்கு என்னதான் நடந்தது, உண்மையிலே கொலை பண்ணது யாருன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்பாயிலர் அலர்ட் போட்டிருக்கேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் ஒரு பெரிய பணக்காரர். இவங்க இந்த பணக்காரோட பொண்ணு மீரா. ரெண்டு பேரும் ஒரு பாட்டு கச்சேரி நடக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. மீராவை முன்னாடி போக சொல்லிட்டு மீரா அப்பா இன்னொருத்தரை மீட் பண்ண போறாரு. மீராவோட அம்மா இறந்துட்டாங்க. அதனால அவங்க அப்பா ஒரு பெரிய பாடகிய ரெண்டாவதா கல்யாணம் பண்ண போறாரு. அவங்கள மீராக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க தான் மீராவை இங்கே கூட்டிட்டு வந்திருக்காரு அப்பா. இவங்க தான் மீரா அப்பாவை ரெண்டாவதா கல்யாணம் பண்ண போறவங்க. ரொம்ப ஃபேமஸான சிங்கர். இவங்க பேரு யூனா. இவங்கள சித்தினே சொல்றேன். சித்தியும் மீராவும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை மீட் பண்ண பிஸ்னஸ் டீலிங் பேசிகிட்டு இருக்காரு. பணத்துக்கு மயங்காத இந்த ஆஃபீஸரை கவர்னர் பதவி கொடுத்து தன்னோட வழிக்கு கொண்டு வந்துடுறாரு. இந்த ஒரு சீன்லேருந்தே அப்பா எப்படிப்பட்டவன்னு நமக்கே புரிஞ்சிருக்கோம். டீல் பேசி முடிச்சுட்டு சித்தியோட ரெஸ்ட் ரூம்க்கு வராரு. மீராவை பற்றி சித்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு மீராவோட ஒரு டைரியை சித்தி கிட்ட கொடுத்துருந்துருப்பாரு அப்பா. இது மீராக்கே தெரியாது. அந்த டைரியை சித்தி இன்னும் படிக்கல. மீரா இந்த டைரியில் அவளோட அம்மா கூட நடந்த இன்சிடென்ட்ஸு, ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஒட்டியிருப்பா. அதனால் இந்த டைரியை அம்மா ஞாபகமாக வச்சுருந்துருப்பா. அது இப்போ சித்தி கையில் இருக்கிறத பார்த்தோன்னே மீரா டென்ஷன் ஆகிறா. சித்திக்கிட்ட ஏன் கொடுத்தீங்கன்னு அப்பா கிட்டேயும் கோச்சுக்கிறா. சித்தி இருக்கும்போதே அம்மா மாதிரி யாராலையும் வர முடியாதுன்னு மீரா சொல்லிக்கிட்டே அழுக அப்பாவுக்கு கோவம் வருது. இதோட இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. 1 வருஷம் ஆகுது. அப்பாவும் சித்தியும் லவ்வர்ஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. இன்னும் உங்க கல்யாணம் பண்ணிக்கல. ஆனா அப்பா சித்திக்கு காஸ்ட்லியான கிஃப்டா ப்ரெசென்ட் பண்ணி அசத்துறாரு. இன்னைக்கு கூட டைமண்ட் வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காரு. சரி, மீரா எங்கன்னு பார்த்தா பப்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா இருக்கா. அப்ப சித்தி ஒருத்தன் கூட இருக்கிற சீக்ரெட் வீடியோ ஒன்று மீரா கண்ணில் படுது. அதை பார்த்ததும் மீராக்கு செம்ம கடுப்பாகிறா. சித்திக்கு கால் பண்ணி உடனே மீட் பண்ணணும்னு சொல்றா. சித்தி உடனே அதை அப்பா கிட்ட சொல்றாங்க. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் நல்லா மிங்கிள் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறாரு. மீராக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ண சொல்லி சொல்றாரு. சித்தி பப்புக்கு போறாங்க. சித்தி வரதுக்குள்ள மீரா நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டா போல தனியா சரிஞ்சு உட்காந்துட்டு இருக்கா. 2 பேரும் என்ன பேசினாங்கலாம் காட்டல. மீரா தள்ளாடிக்கிட்டே கார் பார்க்குக்கு போறா. சித்தி மீரா கூட தான் இருக்காங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு காரை காட்டுறாங்க. நடு ரோட்ல நிக்கிது. சிக்னல்ல நிக்காம போகுது. முன்னாடி போயிட்டு இருக்கிற கார்ல போய் இடிக்குது. யார் இப்படி கார் ஓட்டுறாங்கலாம் காட்டல. இதே நேரம் பக்கத்து ஊர்ல லா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கெட் டுகெதர் பார்ட்டியில இருக்காங்க. அப்ப நியூஸ்ல சித்தியோட போட்டோவை காட்டி கார் பார்க்ல அன்கான்ஷியஸா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இவர் ஒரு வக்கீல். இவரை வக்கீல்னே சொல்றேன். நியூஸை பார்த்ததும் உடனே பப்புக்கு போறாரு. பப்போட கார் பார்க்ல சித்தி அன்கான்ஷியஸா இருந்த இடத்த பாக்குறாரு. ரத்த கரையா இருக்கு. அப்புறம் பப் இருந்த பில்டிங்ல ஒரு ரூம் தீ பிடிச்சதா நியூஸ்ல சொல்லிப்பாங்க. அந்த ரூம் எங்கன்னு தேடி போறாரு. பார்த்தா அது இந்த பில்டிங்கோட சிசிடிவி கேமராஸை கண்ட்ரோல் பண்ற ரூம் ஃபுல்லா ஃபயர் ஆனனால ரெக்கார்டிங்ஸை ரெக்கவர் பண்றது கஷ்டம்னு சொல்லிடுறாங்க. அதனால வக்கீல் ஒரு ஐடியா சொல்றாரு. கார் பார்க்ல இருக்கிற எல்லா காரோட நம்பரையும் நோட் பண்ண சொல்றாரு. ஏன்னா எல்லா கார்லயுமே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அந்த ரெக்கார்டிங்கை கலெக்ட் பண்ண சொல்றாரு. ஒரு கார் தாறுமாறா ஓடிச்சுல, அந்த காரை காட்டுறாங்க. போலீஸ்காரங்க கார் கிட்ட வர உள்ள இருந்து மீரா வெளியே வரா. அப்ப காரை மோசமா ஓட்டுனது மீரா தான். அடுத்த சீன்ல மீரா இன்ட்ராகேஷன் ரூம்ல இருக்கா. மீராவோட அப்பா அங்க வராரு. சித்தி இறந்து போயிட்டுதா சொல்லி நேற்று நைட்டு என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு. மீராக்கு இதை கேட்டதும் கோவம் வந்துடுது. கண்டவளுக்காக பெத்த பொண்ணியை கேள்வி கேட்குறியான்னு திட்டுறா. அப்பா வெளியே போனதும் போலீஸ்காரங்க போறாங்க. இதோட இந்த சீன் முடியுது. சித்திக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு காட்டல. மீரா தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு நினைச்சு போலீஸ்காரங்க மீராவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா மீராக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. கொஞ்ச நாள் ஆகுது. மீரா இப்ப ஜெயில இருக்கா. மீரா ஓட்டிட்டு போன கார்ல அடிபட்டு தான் சித்தி இறந்துட்டாங்களா. அதனால தான் மீராவை அரெஸ்ட் பண்ணாங்க. இது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லி மீராவை கம்மியான தண்டனையோட வெளியே கொண்டு வந்துடலான்னு அப்பாவோட ஃப்ரெண்டு சொல்றாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, மீரா எந்த வக்கீல் கிட்டையும் பேச மாட்டாளாம். மீரா வக்கீல் கிட்ட பேசினாதான் அடுத்து என்ன செய்யலான்னு இவங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே டிரைவர் மீராவோட லேப்டாப் எடுத்துட்டு வராரு. இந்த லேப்டாப்பை மீராவோட அப்பா அப்பாயிண்ட் பண்ண லாயர் டீம் செக் பண்ணிக்காங்க. அதுல மீரா கிரியேட் பண்ண ஒரு வீடியோ இருக்கு. அது என்ன வீடியோனா, மீரா சித்தியை கொலை பண்ற மாதிரி.
இது மட்டும் வெளியே வந்துச்சுன்னா மீரா இன்டென்ஷனாக தான் சித்தியை கொலை பண்ணான்னு சொல்லுவாங்கன்னு அப்பாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஆனால் அப்பா என்ன சொல்கிறாருன்னா இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் போட சொல்கிறாரு. என்னது ஃபேஸ்புக்கில்னு ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இவங்க கம்பெனி ஷேரு 2 வருஷமாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கான். இந்த நேரத்தில் இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வந்தால் ஷேரு 5 மடங்காக ஏறும்னு அப்பா கணக்கு பார்க்குறாரு. இப்படி ஒரு அப்பாவான்னு நினைக்க தோணும். மீரா எந்த வக்கீல்கிட்டையும் பேச மாட்டால, அதனால மீராக்கு பழக்கமான ஒரு வக்கீலையே இந்த கேஸில் அப்பாயிண்ட் பண்ண சொல்கிறாரு மீராவோட அப்பா. அடுத்த சீனில் சியோலே பெரிய லாயர் கம்பெனி அந்த சின்ன வக்கீலோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இவங்க தான் அப்பா சொன்ன வக்கீல். இந்த படத்தோட ஹீரோயின் இவ்வளோ பெரிய கம்பெனிலேருந்து ஆஃபர் வந்தால் யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? உடனே ஆஃபரை ஏற்றுக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் மீராவை பார்க்க போகிறாங்க. ஹீரோயினை பார்த்ததுமே மீரா கட்டி பிடிச்சிக்கிறா. மீராக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு ஹீரோயினு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி அவங்க அப்பாவை மீட் பண்ண வராங்க. மீராக்கு உண்மையிலேயே எதுவுமே ஞாபகம் இல்லையா இல்லை பொய் சொல்கிறாளான்னு அப்பாக்கே சந்தேகம் இருக்கு போல. ஏன்னா சித்தி எப்போ இவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்தாங்களோ அப்போ இருந்தே மீரா அப்பா கிட்ட சரியாக பேசுறதில்ல. அதனால தான் அப்பாவுக்கு மீரா சொல்கிறதுலேயும் நம்பிக்கை இல்லை. ஹீரோயினை மீடியாக்காரங்களுக்குலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு அப்பா. இப்போ வக்கீலை காட்டுறாங்க. சித்தியோட உடம்புல இந்த காயத்தை வச்சு அவங்க எப்படி இறந்துருப்பாங்கன்னு போலீஸ்காரங்க ரெடி பண்ண ஒரு அனிமேஷன் வீடியோவை பார்த்துட்ருக்காரு. சித்தி மேலே கார் மோதின உடனே சித்தி பறந்து போய் ஒரு சுவத்துல மோதிருக்காங்க. அந்த சுவத்துல ஒரு ஆணி இருந்திருக்கு. அந்த ஆணி சித்தியோட தலையிலே குத்தின்னு, அதனால தான் ரத்தம் நிறைய போயிருக்கு. இப்படிதான் சித்தி இறந்தது. அடுத்த சீன்ல டிரைவரை காட்டுறாங்க. ஒரு கடைக்கு போறாரு. அந்த கடை பூட்டி இருக்கவும் கடையோட ஷட்டர்ல கை வைக்கிறாரு. உடனே அலாரம் சவுண்டு அடிக்குது. அலாரம் அடிச்சதும் கடையில இருந்து ஒரு கேமரா ஆன் ஆகுது. அந்த கேமரா மூலமா கடைக்காரன் எங்க இருந்து டிரைவரை பாக்குறான். இது என்ன கடை, யார் அந்த கடைக்காரன்னா நமக்கு காட்டல. டிரைவர் எதுவுமே பண்ணாம அங்க இருந்து போயிடுறான். மீராவோட அப்பா டிரைவருக்கு கால் பண்ணி கண்டுபிடிச்சியான்னு கேட்குறாரு. டிரைவர் இல்லைன்னு பதில் சொல்றதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல கோர்ட்டை காட்டுறாங்க. வக்கீல் மீராவை என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு. மீரா என்ன சொல்றானா, சித்தியை மீட் பண்ணணும்னு கால் பண்ணது உண்மைதான். சித்தியை மீட் பண்ண சித்தியோட வீட்டுக்கு போயிருக்கா. சித்திக்காக கார் பார்க்கல வெயிட் பண்ணிக்கா. ஆனா சித்தி வரவே இல்லை. நல்ல ட்ரிங்க் பண்ணனால எந்த விஷயமும் ஞாபகமும் இல்லை. ஸோ மீராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நடந்தது. சித்திக்கு ஆக்சிடென்ட் ஆனது கூட மீராக்கு தெரியாதான். வக்கீல் 2-3 கேள்வி குதர்க்கமா கேட்க மீரா அழுக ஆரம்பிக்கிறா. அடுத்து ஹீரோயின் மீராவை விசாரிக்கிறாங்க. மீரா எவ்வளோ ட்ரிங்க் பண்ணான்னு கேட்குறாங்க. மீரா அன்னைக்கு அதிகமாக தான் ட்ரிங்க் பண்ணியிருந்திருக்கா. யூஸ்வலாக ட்ரிங்க் பண்ணால் மீரா காரை ஓட்ட மாட்டாலாம், டிரைவர் தான் ஓட்டுவானா. இதை வச்சு மீரா காரை ஓட்டினாலா இல்லையாங்கிறதே உறுதியாக சொல்ல முடியாதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. மீராவோட கார் தான் சித்தியை ஆக்சிடென்ட் பண்ணதுன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கே எந்த எவிடன்ஸும் இல்லை. சித்தி மீராவை மீட் பண்ண போனதை வச்சு தான் எல்லாரும் மீராவை கார்னர் பண்ணுறாங்க. இதில் மீரா அன்னைக்கு காரை ஓட்டவே இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறது மீராக்கு ரொம்பவே சாதகமாக போகுது. வக்கீலும் சாதாரண ஆள் இல்லை. ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு சித்தியும் மீராவும் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு விசாரிக்கிறாரு. அன்னைக்கு மீரா தான் சித்திக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கா. உடனே சித்தி கிளம்பி மீரா இருக்கிற பப்புக்கு போயிருக்காங்க. பப்புக்கு போனதும் மீராக்கு எங்கே இருக்குன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு மீரா எந்த ரிப்ளையும் பண்ணல. 1.5 மணி நேரம் கழிச்சு தான் மீரா சித்தி வீட்டுக்கு வெளியிலேருந்து சித்திக்கு கால் பண்ணிக்கா. பப்பில் ஆல்ரெடி மீட் பண்ணியிருந்தா எதுக்கு மீரா சித்தி வீட்டுக்கு போகணும்? அப்போனா பப்பில் 2 பேரும் மீட் பண்ணலையா இல்லை பேசவே இல்லையான்னு ஒரு கொஸ்டின் வருது. வக்கீல் டீமில் ஒருத்தர் சித்தியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை காட்டுறாரு. இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் சித்தியும் ஒன்றா அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் லீக் ஆனதை பற்றியும் சொல்கிறாரு. ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு மீரா கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு இந்த வீடியோவை மீரா பார்த்தான்னு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கலாம். அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு வக்கீல் சொல்கிறாரு. வக்கீல் என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாருனா, சித்தியை கொல்ல மீராக்கு சரியான மோட்டிவ் இருக்கான்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாரு. மோட்டிவ் இருந்தால் ஈஸியாக மீரா தான் கில்லன்னு ப்ரூஃப் பண்ணிடலாம்ல. அடுத்த சீனில் மீராவோட ஃப்ரெண்டை விசாரிக்கிறாங்க. இவ தான் மீரா வீடியோ பார்த்துட்டு இருந்ததை பார்த்தது. இவ என்ன சொல்கிறான்னா, சித்தியும் மீராவும் ரெஸ்ட் ரூமில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. சித்தி எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்த வீடியோவை காட்டி கிண்டல் பண்ணியிருக்கா மீரா. மீராக்கு வீடியோவை பற்றி தெரிஞ்சிச்சுன்னு சித்தி கொஞ்சம் கூட பயப்படல. ஏன்னா இந்த வீடியோவை பற்றி சித்தி ஆல்ரெடி மீரா அப்பா கிட்ட சொல்லிட்டாங்களாம். அது மட்டும் இல்லை, சித்தி மீரா அப்பாவை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவும் இது. அதனால சித்திக்கு எந்த கலக்கமும் இல்லை. ஆனால் மீரா விடுறதா இல்லை. வீடியோவை பற்றி பேசியே சித்தியை கோவப்படுத்திட்டா. சித்தியும் பதிலுக்கு பயங்கரமாக கத்த 2 பேருக்கும் கை கலப்பாகுது. அப்புறம் டிரைவர் தான் மீராவை தடுக்கிறாரு. அப்புறம் சித்தி அங்கேருந்து போயிடுறாங்க. கைகலப்பு நடந்ததில் மீராவோட ட்ரெஸ்ல இருந்து ஒரு முத்து கீழே விழுந்திருக்கு. அதை மீராவோட ஃப்ரெண்ட் எடுத்திருக்கா. ஸோ மீராவும் சித்தியும் சண்டை போட்டிருக்காங்க. அதுக்காக ஆதாரமும் இருக்கு. மீரா சித்தியை மீட் பண்ணவே இல்லைன்னு சொன்னது போய் இந்த சாட்சி மீராக்கு எதிராக திரும்புது. வக்கீல் என்ன பண்ணுறாரு, சித்தி எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட அந்த வீடியோவை கோர்ட்லேயே ப்ளே பண்ணி காட்டுறாரு. இந்த சீன் முடிஞ்சதும் மீரா அப்பா வக்கீலை மீட் பண்ண போகிறாரு.
சித்தி ஆல்ரெடி இறந்து போயிட்டா, இந்த மாதிரிலாம் பண்ணி அவளை மறுபடியும் கொல்லாதீங்கன்னு சொல்றாரு. இந்த வக்கீல் ரொம்ப நேர்மையானவர் போல, உங்க பொண்ணை விட சித்தி தான் முக்கியமானு கிண்டலா கேட்குறாரு. மீரா அப்பா வக்கீலுக்கு பெரிய போஸ்ட் வாங்கி தரதெல்லாம் சொல்றாரு. இந்த கேஸை மீராக்கு சாதகமாகவும் முடிக்க சொல்றாரு. ஆனா வக்கீல் கேட்கறதால மீரா அப்பாவை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோயின் அவங்க வீட்டில் இருக்கிறத காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க சித்தியோட சோஷியல் மீடியா பேஜை கிளறி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சத சொல்றாங்க. சித்திக்கு ஒரு ஃபேன் இருந்திருக்கான். அவன் என்ன பண்ணியிருந்திருக்கான், சித்தியோட வீட்டில் ஒரு ஹிடன் கேமராவை சித்திக்கே தெரியாமல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்கான். அதை சித்தியோட ஆளுங்க கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. கேமராவை ஃபிக்ஸ் பண்ணவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவன் சித்தியோட ஃபேனுங்கிறனால சித்தி அவன் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. அவன் சித்தியோட எல்லா ப்ரோக்ராமுக்கும் போவானா, சித்தியை அடிக்கடி ஃபாலோவும் பண்ணியிருக்கான். அவனை விசாரிச்சா ஏதாவது விஷயம் கிடைக்கும்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அவன் வேலை பார்க்குற இடத்துக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா, டிரைவர் ஒரு சீனில் ஒரு கடையை உடைக்க போனார்ல, அதே கடைக்கு தான் ஹீரோயினும் இப்போ வந்திருக்காங்க. ஹீரோயினும் கடையோட ஷட்டரை டச் பண்ணுறாங்க. உடனே அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. கடைக்காரன் அவன் மொபைலை எடுத்து கடையில் இருக்கிற கேமரா வழியும் ஹீரோயினை பார்க்குறான். ஸோ சித்தியோட வெறித்தனமான ஃபேன் தான் இந்த கடைக்காரன். ஒரு வீட்டில் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவனை கடைக்காரனே சொல்கிறேன். ஹீரோயின் கடைக்காரனுக்கு கால் பண்ணுறாங்க. அதை கட் பண்ணி விட்டுறான். ஹீரோயின் கடைக்காரன் வருவான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இதே நேரம் டிரைவர் அங்கே வராரு. கடைக்கு முன்னால் ஹீரோயின் நிற்கிறத பார்க்குறாரு. ஹீரோயின் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு பொறுமையை எழுந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் காரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனதும் டிரைவர் கார் எடுத்துட்டு நேராக கடையை நோக்கி வராரு. கடையை உடைச்சிட்டு காரோட கடைக்குள்ளே போகிறாரு. இதை ஹீரோயின் கண்ணாடி வழியாக பார்த்துட்றாங்க. பதட்டத்தில் பக்கத்தில் இந்த கம்பத்தில் மோதிடுறாங்க. டிரைவர் என்ன பண்ணுறாரு, கடைக்குள்ளே போனதுமே ஒரு ஃப்ரிட்ஜை பார்க்குறாரு. அந்த ஃப்ரிட்ஜு பூட்டி இருக்கு. பூட்டை உடைச்சு பார்த்தா உள்ள நிறைய ஹார்ட் டிஸ்க் இருக்கு. அதெல்லாம் ஒரு பேக்ல போடுறாரு. அப்போ போலீஸ்கார் அங்கே வருது. ஹீரோயினும் அவங்க கார்லேருந்து இறங்கி வராங்க. போலீஸ்கார் சைரன் கேட்டதும் டிரைவர் பேகை வேற ஒரு காருக்கு அடியில் ஒளிச்சு வச்சுட்டு இவரோட காரு பிரேக் பிடிக்காம மோதிட்ட மாதிரி நடிக்கிறாரு. போலீஸ்காரங்க டிரைவரை விசாரிக்க கூட்டிட்டு போயிடுறாங்க. போலீஸ்காரங்க போனதும் ஹீரோயின் அங்கே வராங்க. கடைக்குள்ள போய் ஏதாவது கிடைக்குமான்னு தேடுறாங்க. ஒன்றுமே கிடைக்கல. டிரைவர் ஓட்டிட்டு அந்த காருக்குள்ளேயும் தேடுறாங்க. ஒன்றுமே கிடைக்கல. அப்போ பக்கத்தில் அந்த இன்னொரு வண்டி கிளம்புது. அந்த வண்டி போனதும் டிரைவர் ஒளிச்சு வச்ச பேகு ஹீரோயின் கண்ணில் படுது. ஹீரோயின் அந்த பேக் எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் கடைக்காரன் அங்கே வரான். கடை உடஞ்சதை கூட சரியாக பார்க்கல. வேகமாக உள்ளே போய் ஃப்ரிட்ஜை தான் பார்க்குறான். ஹார்ட் டிஸ்க் இல்லாத பார்த்து கடுப்பாகிறான். அப்புறம் தான் அதே ரூமில் கடைக்காரனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த மீராவோட அப்பாவை காட்டுறாங்க. சித்தி எங்கே போனாலும் கடைக்காரன் கேமராவோட போவானா. அதனால தான் சித்திக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு கடைக்காரன் எதையா ரெக்கார்ட் பண்ணானான்னு அப்பா கேட்குறாரு. ஒன்று இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். கடைக்காரன் அப்பாவை கண்ட மணிக்கு திட்டுறான். திட்டினதோடு இல்லாமல் சித்திக்கு அப்பாவை பிடிக்கவே பிடிக்காதுன்னு வேற சொல்கிறான். மீரா அப்பா காசு தரேன்லாம் சொல்கிறாரு. அதுக்கும் கடைக்காரன் திட்டுறான். சரின்னு மீரா அப்பா அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ சித்தியோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னு தெரியணும்னு சென்டிமெண்ட்டாக பேசிட்டு போக கடைக்காரன் மீரா அப்பாவோட பின்னாடியே போகிறான். இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயினை காட்டுறாங்க. டிரைவர் ஒளிச்சு வச்ச பேக்கோட வீட்டுக்கு வந்துட்டாங்க போல. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்காக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே சித்தியோட ரெக்கார்டிங்ஸ் தான் இருக்கு. கடைக்காரன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அதை பூட்டி வேற வச்சுருந்துருக்கான். ஆனால் சில வீடியோஸை ப்ளே பண்ணி பார்க்க முடியல, லாக் பண்ணியும் வச்சுருந்துருக்கான். இப்போ மறுபடியும் கடைக்காரனை காட்டுறாங்க. மீரா அப்பா சென்டிமெண்ட்டாக பேசினால அவர் கேட்கறத தரேன்னு சொல்லிட்டான் போல. ஆனால் அதுக்கு முன்னாடி சித்தியோட வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்திருக்கான். அதான் மீராவோட அப்பா கடைக்காரனை சித்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இந்த கடைக்காரன் சித்தி கூட ஒரு செல்ஃபி எடுத்துருந்துருப்பான். அப்போ சித்தி ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தாங்களாம். அந்த ட்ரெஸ்ஸு வேணும்னு கேட்டு வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் சித்தி லாஸ்ட்டாக பாடின ஒரு சாங்கு இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்களாம். அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணக்கூடாதான், இவங்கிட்ட கொடுத்துடணுமா. மீரா அப்பா எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்கிறாரு. லாஸ்ட்டாக ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்த வீடியோ எங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு கடைக்காரன் தலையை செறிஞ்சுக்கிட்டே வீடியோ இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். உண்மை என்னன்னா கடைக்காரனோட எல்லா வீடியோ ரெக்கார்டிங்ஸும் இப்போ ஹீரோயின் கையில் இருக்கு. இது வரைக்கும் எந்த எவிடன்ஸும் மீராக்கு சாதகமாகவும் அமையல, மீரா தான் கில்லர்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரியும் அமையல. ஹீரோயினும் வக்கீலும் ஒவ்வொரு ஆளாக கூண்டில் ஏற்றி விசாரிக்கிறாங்க. அப்போ மீராவோட அப்பா அவசரமாக தாய்லாந்து போகிறேன்னு ஒரு பேப்பரில் எழுதி ஹீரோயின் கிட்ட கொடுக்க சொல்லிட்டு கோர்ட்டில் விசாரணை நடந்துட்டு இருக்கும்போதே கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் மீரா அப்பாவை காட்டுறாங்க. தாய்லாந்தில் இருக்கிற ஒரு பாரில் உட்காந்துருக்காரு. கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் ஹீரோயின் தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போகிறாங்க. அங்கே வக்கீல் இருக்காரு. வக்கீலும் ஹீரோயினும் எக்ஸ் லவர்ஸ் மாதிரி பேசிக்கிறாங்க. வக்கீல் ஹீரோயினை இந்த கேஸ்லேருந்து விலகிக்க சொல்கிறாரு. ஏன்னா மீரா அப்பா ரொம்ப கெட்டவரான். ஆனால் ஹீரோயின் மீராக்காக தான் இந்த கேஸ்லேருந்து போக மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. வக்கீலும் கோச்சிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் அழுதுகிட்டே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
லேட் நைட் ஆகுது. ஹீரோயின் மட்டும் தனியா ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. அப்ப மீரா அப்பா அங்க வராரு. ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட்டை சொல்லிட்டு போறாரு. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹார்ட் டிஸ்க்ல ஒரு சில வீடியோஸ் லாக் ஆகி இருந்துச்சுல, அதை ஓபன் பண்ணிட்டாங்களாம். ஹீரோயின் ஆர்வமா வீடியோ பார்க்க போறாங்க. அந்த வீடியோல ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு டிரைவரும் சித்தி கூட ஆர்கியூ பண்ணியிருக்கான். சித்தி அடிக்க கையை கூட ஓங்கியிருக்கான். இதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இதே நேரம் வக்கீல காட்டுறாங்க. ஆஃபீஸ்ல இருக்காரு. கடைக்காரன் வக்கீலுக்கு கால் பண்ணி ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு ரெக்கார்டான வீடியோ தாங்கிட்டே இருக்குன்னு சொல்றான். இதை கேட்டதும் வக்கீல் செம்மையா ஹாப்பி ஆகுறாரு. அடுத்த நாள் கோர்ட்ல எல்லாரும் இருக்காங்க. ஹீரோயின் டிரைவரை வர சொல்றாங்க. டிரைவர் கிட்ட சித்தியை பத்தி விசாரிக்கிறாங்க. ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு மீரா அதிகமா ட்ரிங்க் பண்ணியிருந்தால, அப்பனா காரை ஓட்டுனது டிரைவரா தான் இருக்கணும். சித்திக்கு அடிப்பட்டதை ஃபர்ஸ்ட் பார்த்தது டிரைவர் தான். ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணதும் டிரைவர் தான். சிசிடிவி கண்ட்ரோல் ரூம்ல டிரைவரோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு. அப்பனா கண்ட்ரோல் ரூமை கொழுத்துனதும் டிரைவர் தான். இந்த அடிப்படையில பார்த்தா டிரைவர் தான் சித்தியை கொண்டிருக்கணும். ஆனா டிரைவர் எதுக்கு கொல்லணும்? அதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும்ல. இப்பதான் மீரா அப்பா ஹீரோயின் கிட்ட சொன்ன சீக்ரெட்டை காட்டுறாங்க. மீராவோட அப்பா சித்திக்கு ஒரு காஸ்ட்லியான டைமண்ட் வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருப்பார்ல, அந்த வாட்சை யாரோ விற்கிறதுக்காக அதே கடைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அது டைமண்ட் வாட்சுங்கனாலையும் விலை 50 கோடிக்கு மேலங்கனாலையும் அந்த டைப் வாட்ச்ல சீரியல் நம்பர் வச்சிருப்பாங்களாம். வாட்சை செக் பண்ணதுல அது மீரா அப்பா வாங்கின வாட்ச்னு தெரிய வந்தனால மீரா அப்பாக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்காங்க. வாட்சை கொண்டு வந்தது ஒரு ஆள்னு மட்டும்தான் சொல்லியிருந்திருக்காங்க. பேரு விவரம் எதுவும் சொல்லல. இதைத்தான் மீரா அப்பா ஹீரோயின் கிட்ட சொன்னாரு. கரெக்டா வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் டிரைவரும் சித்தியும் ஆர்கியூ பண்ண வீடியோ பார்த்தாங்கல்ல, ரெண்டையும் மேட்ச் பண்ணி வாட்ச் எடுத்தது டிரைவர் தான்னு கெஸ் பண்ணிக்காங்க. அதான் டிரைவர் கிட்ட சித்தியை பத்தியும் வாட்சை பத்தியும் விசாரிக்கிறாங்க. டிரைவர் வாட்சை பத்தி பேச மறுக்கிறாரு. சித்தியை பத்தி பேசும்போது கோவப்படுறாரு. ஸோ இதுல இருந்தே டிரைவர் தான் வாட்சுக்காக சித்தியை கொண்டிருக்கிறாருன்னு ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா வக்கீலுக்கு இதெல்லாம் தெரியாதனால மீராவை காப்பாத்துறதுக்காக தான் டிரைவர் அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு தான் தான் சித்தியை கொண்டதா ஒத்துக்க போறாருன்னு நினைக்கிறாரு. அதனால டிரைவர் குற்றத்தை ஒத்துக்கிட்டாலும் அதை அப்படியே எடுத்துக்க கூடாது. கிரைம் சீன்ல நடந்ததை வீடியோவா பார்த்ததுக்கு அப்புறம் தான் கில்லர் யாருன்னு தெரியும்னு சொல்ல வீடியோ இருக்கான்னு ஜட்ஜு கேட்குறாங்க. வக்கீலு கடைக்காரனோட பேரை சொல்லி கடைக்காரன் வீடியோவோட வந்துட்டு இருக்கான்னு சொல்றாரு. இதை கேட்டு டிரைவர் ஷாக் ஆகுறாரு. மீராவோட அப்பாவும் ஷாக் ஆகுறாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. தோதா டிரைவர் வரவும் லேட் ஆகுது. ஜட்ஜு கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ண முடியும்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் கடைக்காரனுக்காக வெயிட் பண்றாங்க. மீரா அப்பா ஹீரோயினை கூட்டிட்டு வெளியே வராரு. என்ன இதுன்னு கேக்குறாரு. ஹீரோயின் டிரைவர் தான் கில்லர்னு கண்டுபிடிச்சதை மீரா அப்பா கிட்ட சொல்லல. அதனாலதான் மீரா அப்பா கேட்குறாருன்னு நினைச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மீரா அப்பா அதை அவாய்ட் பண்ணிட்டு கடைக்காரனை எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்குறாரு. ஹீரோயின் என்ன நினைச்சிருக்காங்கன்னா டிரைவர் தான் கில்லர், அதை ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப வக்கீல் காட்டுற வீடியோலையும் அதே தான் இருக்கும். ஸோ டிரைவரை உள்ள தூக்கி போட்டுட்டு மீராவை ரிலீஸ் பண்ணிடலான்னு நினைச்சாங்க. ஆனா மீரா அப்பா நடந்துக்கிறத பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. கடைக்காரன் வந்துடக்கூடாதுங்கிறாரு, அந்த வீடியோவை யாரும் பாத்திரக்கூடாதுங்கிறாரு. ஹீரோயினை வக்கீல உள்ள போக விடாம பாத்துக்கன்னு சொல்லிட்டு மீரா அப்பா கார் பார்க்குக்கு ஓடுறாரு. ஹீரோயினும் வக்கீல சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா முடியல. கடைக்காரன் கிட்ட வந்துட்டாங்கிற நியூஸ் வரவும் வக்கீல் உள்ள போயிடுறாரு. இப்ப மீரா அப்பாவை காட்டுறாங்க. கார் பார்க்குக்கு போய் கடைக்காரனை தேடிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா கடைக்காரன் டாக்ஸில வந்து இறங்குறான். அவனை கையும் களவுமா புடிச்சு நீ கேட்டதா நான் தரேன்னு சொன்னேன்ல, இன்னும் பணம் வேணான்னு கூட தரேன்னு சொல்றாரு. ஆனா கடைக்காரன் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்குள்ள போக பாக்குறான். மீராவோட அப்பா ஆளுங்க கடைக்காரனை சுத்தி வளைச்சுறாங்க. அவன் கிட்ட இந்த பென் டிரைவை எடுக்கிறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோயினும் அங்க வராங்க. கடைக்காரன் பென் டிரைவை ஹீரோயின் கிட்ட தூக்கி போடுறான். மீராவோட அப்பா ஆளுங்க கடைக்காரனை கார்ல ஏத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. மீரா அப்பா ஹீரோயின் கிட்ட பென் டிரைவை கேட்கிறாரு. ஆனா ஹீரோயின் தரமாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள என்ன இருக்குன்னு பாக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு மீராவோட அப்பா ஹீரோயின் கையில இந்த பென் டிரைவை புடுங்கிட்டு ஹீரோயினை கோர்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் கிளியரா புரியுது, டிரைவர் கில்லர் இல்லைன்னு. அப்பனா கில்லர் யாரு? மீரா அப்பா ஏன் அதை மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. 20 நிமிஷம் ஆகியும் கடைக்காரன் கோர்ட்டுக்கு வராதனால ஜட்ஜு விசாரணையை இன்னொரு நாள் தள்ளி வைக்கிறாரு. அப்ப ஹீரோயின் வக்கீல் கிட்ட போய் கார் பார்க்ல நடந்ததை சொல்றாங்க. உடனே 2 பேரும் ஜட்ஜு கிட்ட மீரா அப்பாவை விசாரிக்கணும்னு சொல்ல மீரா அப்பா சாட்சி கூண்டுக்கு வராரு. கடைக்காரன் இருந்து பென்டிரைவை எடுத்த வீடியோ கிளிப்பை காட்டி ஜட்ஜு கிட்ட இருந்து மீரா அப்பாவை செக் பண்றதுக்கு சர்ச் வாரண்ட் வாங்குறாங்க. வேற வழி இல்லாம மீரா அப்பா பென்டிரைவை கொடுத்துறாரு. பென்டிரைவ்ல இருந்த வீடியோவை கோர்ட்ல எல்லார் முன்னாடியும் பிளே பண்றாங்க. ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு சித்தி கார் கிட்ட நின்று கத்தியிருக்காங்க. அப்போ காரு வேகமா வந்து சித்தியை இடிச்சு தள்ளிட்டு நிக்குது. காரோட டிரைவர் சீட்ல இருந்து மீராவோட அப்பா இறங்கி வராரு.
வந்து சித்தியை பிடிச்சி சுவத்துல அந்த ஆணியில முட்டை வைக்கிறாரு. காரோட இன்னொரு சைட்ல இருந்து மீரா இறங்குறா. அப்பா மீராவை சத்தம் போட்டு கார்ல போய் உட்கார சொல்றாரு. அப்புறம் சித்தியை அங்கேயே விட்டுட்டு காரு கிளம்பிடுது. வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே மீரா அங்கேயே மயங்கி விழுந்துறா. ஸோ சித்தியை கொன்னது மீராவோட அப்பா தான், மீரா இல்லை. இதனால தான் வீடியோ விஷயத்துல மீரா அப்பா ரொம்பவே போராடினாரு. ஆனால் ஹீரோயினோட சாமர்த்தியத்தால மீரா அப்பா வசமாக மாட்டிக்கிட்டாரு. மீரா அப்பா எதுக்கு சித்தியை கொல்லணும்? சித்தி எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட அந்த வீடியோவை பற்றி மீரா அப்பாவுக்கு ஆல்ரெடி தெரியும்னு சித்தியே சொன்னாங்கல்ல. அப்போ எதுக்கு மீராவோட அப்பா சித்தியை கொல்லணும்? இதுக்கு வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்பத்தில் மீரா அப்பா வீடியோ விஷயத்தை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் நிறைய பேர் வீடியோவை பற்றியே பேசவும் மீராக்கும் வீடியோவை பற்றி தெரிய வரவும் சித்தி கூட சண்டை போட்டிருக்காரு. அதுவே சித்தியை மீரா அப்பா கொல்றதுக்கான காரணமாகவும் ஆயிடுச்சு. ஜட்ஜு மீரா அப்பாவோட கருத்தை கேட்குறாங்க. மீரா அப்பா என்ன சொல்கிறான்னா, தான் ஜெயிலுக்கு போயிட்டா தன்னோட கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களோட குடும்பம் எல்லாம் நடுத்தருக்கு வந்துடும்னு சொல்கிறாரு. இப்பெல்லாம் சென்டிமெண்ட்டாக பேசினா விட்டுருவாங்களா என்ன அப்படின்னு வக்கீல் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு மீரா அப்பாவை அரெஸ்ட் பண்ண சொல்கிறாரு. உடனே போலீஸ்காரங்க மீரா அப்பாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. ஆக்சுவலாக மீரா அப்பா ஜெயிலுக்கு போக மெயினான காரணமாக இருந்தது ஹீரோயின் தான். ஸோ மீரா அப்பாவுக்கு ஹீரோயின் மேலே கோபம் இருக்கணும். ஆனால் ஹீரோயின் தான் தன்னோட கேஸையும் எடுத்து நடத்தணும்னு ஆள் அனுப்பி சொல்கிறாரு. இதை ஹீரோயினாலே நம்ப முடியல. அப்புறம் மீரா அப்பாவை மீட் பண்ண ஜெயிலுக்கு போகிறாங்க. மீரா கேஸில் ஹீரோயின் தான் வேணும்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஆனால் மீரா அப்பாவோட கேஸையும் ஹீரோயின் தான் எடுத்து நடத்தணும்னு மீரா அப்பா கேட்குறது ஹீரோயின்கே புரியல. அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண சொல்கிறேன்னு மீரா அப்பா சொல்ல ஹீரோயின் சைன் பண்ணுறாங்க. மீரா அப்பா கேஷுவலாக நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வேற காரணம்லாம் எதுவும் சொல்லலை. இப்போ மீராவை காட்டுறாங்க. டிரைவர் மீராவை ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. இனிமே மீரா இங்கே தான் இருக்கணும்னு மீரா அப்பா சொல்லிட்டாராம். அவளுக்கு வேணுங்கிறத அவளே செஞ்சுக்கணுமா. பணம் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ டிரைவர் கொண்டு வந்து கொடுப்பாராம். மீரா டிரைவர்கிட்ட நிஜமாவே சித்தியா அப்பா தான் கொன்னாரான்னு கேட்குறா. அதுக்கு டிரைவர் அமைதியாகவே இருக்காரு. அந்த வீடியோவில் இருந்தது நான் இல்லை, எனக்கே நீ தெரியாதான்னு மீரா சொல்ல டிரைவர் மீரா பக்கம் திரும்பி அதுக்கு என்ன எப்பன்னு கேட்குறாரு. உண்மையிலே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு மீரா ரொம்ப கெஞ்சி கேட்குறா. அதை உன்னால் தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை மட்டும் கொடுத்துட்டு டிரைவர் போயிடுறாரு. மீரா அந்த ஃபோனை எடுத்துட்டு ஹீரோயினை பார்க்க போறா. அந்த ஃபோனில் எதுவுமே இருக்காது, ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்கும். அந்த ஃபோட்டோ எடுத்த லொக்கேஷனை பார்க்குறாங்க. தாய்லாந்து வருது. உடனே ஹீரோயினும் மீராவும் தாய்லாந்துக்கு போகிறாங்க. ஃபோட்டோ லொக்கேஷனை வச்சு ஒரு அட்ரஸ்க்கு போகிறாங்க. அது ஆக்சுவலாக ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஃபோட்டோவில் இருக்கிற நம்பரை வச்சு கரெக்டான பில்டிங்க்கு போயிடுறாங்க. அந்த பில்டிங்கோட கதவு பூட்டி இருக்கும். டிரைவர் கொடுத்த மொபைலுக்கு பின்னால் ஒரு சாவி இருக்கும். அதை வச்சு பூட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. அந்த இடமே ஏதோ செட்டப் பண்ண மாதிரியே இருக்கு. ரெண்டு பேருக்குமே ஒன்றுமே புரியல. மீரா மட்டும் பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறா. அப்புறம்தான் ஹீரோயினுக்கும் விஷயம் புரிய மீராவை கட்டி பிடிச்சி உடனே போய் உங்கள் அப்பாவை பாருன்னு சொல்கிறா. அடுத்த சீனில் மீரா அப்பாவை மீட் பண்ண ஜெயிலுக்கு போகிறா. ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பாவை இப்போதான் அவங்க அப்பானே சொல்லி கூப்பிடுறா. அப்பா கில்லர் இல்லைன்னு சொல்லிட்டு தாய்லாந்துக்கு போனதை பற்றி சொல்கிறா. மீராவோட அப்பா அவளை எதுவுமே பேச விடாமல் என்னை அடிக்கடி வந்து பார்த்துட்டு போன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறாரு. மீரா அப்பாவை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ தான் மீரா அப்பா என்ன நடந்ததுன்னு நினச்சி பார்க்குறாரு. கடைக்காரனை மீட் பண்ணுறதுக்காக மீரா அப்பா போனார்ல, அன்னைக்கே கடைக்காரன் அப்பா கிட்ட ஆக்சிடென்ட் நடந்த வீடியோவை போட்டு காட்டியிருக்கான். உண்மையிலே காரை ஓட்டிட்டு வந்து சித்தியை இடித்தது மீரா தான். ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தனால காரில் போகிறப்பவே தூங்கி இருந்திருக்கா. அதனால தான் கார் நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்தது. ஒரு டாக்ஸி மீரா காரில் மோதும். அதுக்கப்புறம் தான் மீரா காரை எடுத்துகிட்டு கிளம்புவா. ஓவராக ட்ரிங்க் பண்ணனால சித்தியை மீட் பண்ணதையே மறந்து சித்தியை மீட் பண்ண சித்தி வீட்டுக்கே போய் அவங்க நம்பருக்கு கால் பண்ணியிருந்திருப்பா. அப்பாவுக்கு எல்லாமே கிளியராக புரியுது. பொண்ணை காப்பாற்ற கடைக்காரன் கையை பிடிச்சி கெஞ்சுறாரு. டிரைவரையும் கடைக்காரனையும் கையோடு கூட்டிகிட்டு தாய்லாந்துக்கு போகிறாரு. அங்கே ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு கார் பார்க் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி செட்டப்பை பண்ணுறாரு. சித்தியா நடிக்க ஒரு லேடியையும் மீராவை நடிக்க இன்னொரு பொண்ணையும் செலக்ட் பண்ணுறாரு. சித்தியை தான் ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவை ஷூட் பண்ணுறாரு. அந்த வீடியோவை கடைக்காரன் அவனா வக்கீல் கிட்ட கொடுக்குற மாதிரி ஒரு ட்ராமாவையும் ரெடி பண்ணுறாரு. ஹீரோயின் டிரைவரை கில்லர்னு ப்ரூவ் பண்ண சில எவிடன்ஸை சொன்னாங்கல்ல, அன்னைக்கு ஹீரோயின் டிரைவரை கார்னர் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் டிரைவர் மீரா அப்பாக்காக குற்றத்தை ஒத்துக்கிற மாதிரி போவான். ஆனால் அதுக்குள்ள கடைக்காரன் வராங்கிற நியூஸ் வர மீரா அப்பா ஆல்ரெடி பேசி வச்ச மாதிரி ட்ராமாவை போட்டாரு. எல்லாருமே மீரா அப்பா தான் கில்லர்னு நம்பினாங்க. மீரா அப்பாவை ஜெயிலையும் போட்டாங்க. ஆரம்பத்துலேருந்தே மீரா அப்பாவை கெட்டவை மாதிரியே தான் காட்டினாங்க. மீரா அப்பாவும் நிறைய சீனில் பணத்தை தான் உயர்த்தி பேசுவார். நிஜமாவே மீரா அப்பா நிறைய பேருக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரு. அதை ஒரு சீனில் வக்கீலே சொல்லுவார்.
ஆனால் அதெல்லாம் மீரா அப்பா தனக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக தான் எப்பயுமே பண்ணுவார்னு வக்கீல் புரிஞ்சுக்கிட்டாரு. இது எப்படி நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, தாய்லாந்து போய் வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்தப்ப ஹீரோயினை மீட் பண்ணி வாட்ச் கம்பெனிலேருந்து கால் வந்ததை மீரா அப்பா சொல்லியிருந்திருப்பாரு. சித்திக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப டிரைவர் தான் சித்தியை பார்த்துருப்பாரு. அதோட டிரைவரும் சித்தியும் ஆர்கியூ பண்ண வீடியோ வச்சு தான் ஹீரோயின் டிரைவர் மேலே சந்தேகப்படுவாங்க. அப்போ உண்மையிலே டைமண்ட் வாட்சை திருடினது டிரைவர் தான். 50 கோடி மதிப்பான வாட்சை டிரைவர் திருடியுமே மீரா அப்பா டிரைவர் தோளில் தட்டி பரவாயில்லன்னு தான் சொல்லுவார். இதிலிருந்தே பொண்ணை காப்பாற்றணுங்கிற எண்ணம் தான் மீரா அப்பாவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மீராவோட லேப்டாப்பில் அந்த அனிமேஷன் வீடியோவை சோஷியல் மீடியாவில் போட சொன்னதுமே மீராக்கு சாதகமாக ஏதாவது நடக்குங்கிற நம்பிக்கையில் தான். மீரா தப்பிக்கணும்னு மீரா அப்பா ரொம்ப ஆசைப்படுறாருன்னு காட்டினா சஸ்பென்ஸ் குறைஞ்சிருன்னு தான் நிறைய சீனில் மீரா அப்பா சித்தியை பற்றியே பேசுகிற மாதிரி சீன்ஸ் வச்சுருந்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.